18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னிலை நிலவரங்கள் வர தொடங்கி இருக்கிறது. நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கிட்டத்தட்ட முன்னிலை நிலவரங்கள்லாம் வர தொடங்கி இருக்குது. இப்போ நேற்று எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ இந்த முன்னிலை நிலவரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. குறிப்பாக பிஜேபி சொல்லணும்னா கிட்டத்தட்ட மணி 12:30 ஆகுது. இன்னும் 300 இடங்களே தாண்டலை. அதே மாதிரி எதிர்பாராத வகையில் காங்கிரஸ் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார். எக்ஸிட் போல் அது கருத்து கணிப்பாக இல்லை, அது கருத்து திணிப்பாக இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த எக்ஸிட் போலில் ஒரு போலில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 41 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஹரியானாவில் மொத்தமே 10 சீட்டு, ஹரியானாவில் 16 சீட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 12 இடத்த பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதே 9 இடம் தான். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு எக்ஸிட் போல் இருந்தது. ஹிந்தியில் வந்திருந்தது. ஒரு பெரிய பத்திரிகை, 70 ஆண்டுகளாக நடக்கின்ற ஒரு பத்திரிகை, அவங்களுடைய இது டிவி சேனல். அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு மாநிலமாக அலசி ஆராய்ஞ்சு 70 நிமிஷம் டிஸ்கஷன் பண்ணி அவங்க சொன்னாங்க 295 இடம் இந்தியா கூட்டணி பிடிக்கும் அதிகபட்சமாக. இவங்க அதிகபட்சமாக 265 இடம் பிடிப்பாங்க பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ப தகுந்ததாக இருந்தது. இவங்களுடைய இந்த எக்ஸிட் போல் ஒரு பயத்தை கிளப்புறதுக்காக, சைக்கலாஜிக்கல் ஃபேவருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதெல்லாம் ஊடகங்களில் சில பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு, மனசாட்சி இல்லாமல் செய்கிற தவறு. அப்படிப்பட்ட இது பண்ணக்கூடாது. சரி, இன்றைக்கி உள்ள தொகுதி இன்னும் முழுசாக முடிகிற வரைக்கும் எந்த விதமான அபிப்பிராயம் சொல்ல முடியாது. ஒரு 30 தொகுதி இப்போ உள்ள முன்னிலை தொகுதி இடம் மாறிடுச்சுன்னா தொங்கு பாராளுமன்றம் வந்துடும். அப்படிப்பட்ட நாடாளுமன்றம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து மிக மிக மெதுவாக இந்தியா கூட்டணி இன்ச்சு பை இன்ச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மேலே போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி கூட்டணி இன்ச்சு பை இன்ச்சு தான் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க தங்களோட இடத்த தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் தனிப்பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்காது. தனிப்பெரும் கட்சியாக வரும், தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். There is still time. Let's wait and see. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னணி இடங்களில் திமுக தான் இருக்குது. பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். இப்போ பிஜேபியில் தாமரை சின்னத்தில் போட்டிட்டு யாருமே முன்னிலையில் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா எல் முருகனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அவங்க யாருமே முன்னிலை இல்லாமல் பாமகவோட சௌமியா அன்புமணி தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்குமே தேமுதிக கூட்டணியில் போட்டிட்டு விஜய் பிரபாகரன் தான் முன்னிலையில் இருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? அதிமுகவுடைய இபிஎஸ் அதிமுக ஜெயிக்கணுங்கிறத காட்டின முனைப்பை விட ஓபிஎஸும் அண்ணாமலையும் தோக்கணுங்கிற காட்டின முனைப்பு தான் அதிகம். அதனால் அவர் வெற்றி பெற்று விட்டார் அவருடைய நோக்கத்தில். ஆனால் அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்துருச்சு. அங்கே விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிட தொகுதியில் விஜயகாந்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் உண்டு அந்த இடம். ஏன்னா அவருடைய ஊருக்கு பக்கத்து ஊர், மதுரை பக்கத்து ஊர். ப்ளஸ் அங்கே காஸ்ட் ஃபேக்டர் உண்டு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ரொம்ப அற்ப இதில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்காரு. இறுதி முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்து, ஏன்னா மாணிக் தாக்கூர் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் பர்சன். அதனால் இறுதி முடிவு என்னன்னு இறுதி சுற்று முடிகிற வரைக்கும் எந்த கருத்தும் என்னால் சொல்ல முடியாது. கடைசியாக ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமா கனவு காண்கின்றீர்கள்? போயிட்டு வரேன்.